அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டைரக்டா பாடி மெஷர்மென்ட் எடுத்து ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி பாடி மெஷர்மென்ட் எப்படி எடுக்கிறதுன்றது ஒரு வீடியோல போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக் சைட் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அளவுகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு, ஷோல்டரோட டோட்டல் லென்த்து 15.25 இன்ச்சு, அப்பர் செஸ்ட்டு 38.5 இன்ச்சு, மிடில் செஸ்ட்டு 39 இன்ச்சு, வெயிஸ்டோட அளவு 31 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 9 இன்ச்சு, ஸ்லீவ் ஹோல் ரவுண்டு 12.5 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 18 இன்ச்சு, பேக் நெக்கு 8.25 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 7.5 இன்ச்சு. இப்போ நம்ம 39 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ்க்கு நம்ம 1 மீட்டர் அளவுள்ள ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி மெட்டீரியலை வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம பாட்டம் ஃபோல்டிங்காக அந்த பிசுருக்காக லைன் போட்ட லைன்ல இருந்து 1.5 இன்ச்சுக்கு அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுங்க. அடுத்தது நம்ம பிளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு. 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். 14 இன்ச்சை இந்த பாட்டம் ஃபோல்டிங்காக போட்ட லைன்ல இருந்து 14 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்காக மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து பிளவுஸோட ஹைட் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிட்டு இதை வந்து லைன் வந்து போட்டுக்கணும். அடுத்தது ஷோல்டரோட டோட்டல் லென்த்து நமக்கு 15.25 இன்ச்சு வருது. 15.25 பாதி 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். இந்த ஃபோல்டிங்ல இருந்து 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணுங்க. 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவுமே 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணுமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ். இது ஒரு 28 சைஸ்ல இருந்து ஒரு 50 சைஸ் வரைக்கும் இந்த 1.25 இன்ச்சுக்கு நீங்க வைங்க. மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்க. நீங்க இந்த 1.25 இன்ச்சு வச்சீங்கன்னாவே கரெக்டா இருக்கும். இது ஏன் நம்ம 1.25 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி மார்க் பண்றோங்கிறத உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அடுத்தது இந்த ஃபோல்டிங்ல இருந்து இந்த 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ண அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. இந்த 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்படியே பேரலா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நம்ம பேரலா இந்த இடத்துல மார்க் பண்றோம்னா, ஆர்ம் ஹோல் இறக்கறதுக்காக நம்ம லைன் போடுவோம். அப்ப அந்த லைன் வந்து கிராஸா வந்துடும். அதுக்காக ஸ்ட்ரைட்டா வர்றதுக்காக இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணி போட்டுக்குங்க. ஸோ மாஸ்டர், இந்த லைன் வந்து எதுக்காக போடுறோம்னா, இந்த லைன் வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஆர்ம் ஹோல் வந்து இறக்கறதுக்காக தான் இந்த லைன் வந்து நம்ம இப்போ போடுறோம். இப்போ நம்ம பிளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டரோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்கறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அப்பர் செஸ்டோட வேல்யூவை 6ஆல வந்து நீங்க டிவைட் பண்ணணும். நம்ம அப்பர் செஸ்ட் அளவை 6ஆல டிவைட் பண்ணா பாருங்க, நமக்கு 6.41 வருது. அதாவது நம்ம 6.5 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் வந்து இறக்கி இந்த லைன் போட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பாடி அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாடி அளவு மார்க் பண்றது எப்படி அப்படின்னா, அப்பர் செஸ்ட் வேல்யூவை 4ஆல வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இதுக்கு வந்து ஆர்ம் ஹோல் இறக்கறதுக்கு நம்ம 6ஆல டிவைட் பண்ணோம் இல்லைங்களா? இப்ப பாடி அளவு வந்து மார்க் பண்றதுக்கு அதே அப்பர் செஸ்ட் அளவை 4ஆல வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்ப அப்பர் செஸ்ட் அளவை 4ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நமக்கு 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. ஸோ இந்த 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை இந்த ஃபோல்டிங்ல இருந்து வச்சு 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எப்பவுமே கொஞ்சம் பாடி லூஸுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து வைக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம பாடி அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா? அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு எவ்வளவு வருது பாருங்க, 31 இன்ச்சு.
31 4ஆல நீங்க டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7.25 இன்ச் வருது. ஸோ இந்த 7.25 இன்ச்சை இந்த ஃபோல்டிங்ல இருந்து 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 இன்ச். அதுல இருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிட்டு இப்ப இதுதான் நமக்கு அளவு, சரியான அளவு, ரெடி அளவு. சரிங்களா? இந்த லூஸ் விட்டது. இப்ப இந்த பாயிண்ட்டையும் இந்த 1 இன்ச்சுக்கு டாட்டுக்கு எடுத்தோம்ல அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடணும். அதே மாதிரி இது எக்ஸஸ்க்காக விட்டோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து போடணும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா மாஸ்டர்? இது வந்து லூஸ்க்காக விட்டோம் இல்லையா? ஆமா. ஸோ அதை நம்ம எடுக்க கூடாது இல்ல? இந்த லூஸ்க்காக விட்ட இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அரைஞ்ச இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா நமக்கு பாடி லூஸ் வந்து கிடைக்காது ஸ்டிச் பண்ணும்போது. அதுக்காக தான் நம்ம அரேஞ்ச் வந்து பாடி லூஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டு இந்த கிராஸ்ல இந்த மாதிரி லைன் போட்டுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆர்ம் ஹோல் சைடு இந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது நம்ம அக்ராஸ் செஸ்ட் அளவு வந்து நம்ம எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 6 இன்ச் வருது. 6ல் பாதி நமக்கு 3 இன்ச்சு. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதே அளவை இந்த பாயிண்ட்ல இருந்து 3 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கர்வ் வந்து டிரா பண்ணணும். சரிங்களா மாஸ்டர்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. ஸோ இங்க வந்து 1.25 இன்ச் எடுத்தீங்க இல்லையா? ஆமா. எதுக்கு எப்பவுமே அந்த இன்ச் தான் எடுக்கணுமா? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் வந்து மாறி வரும். இப்போ இந்த சைஸ் பிளவுஸுக்கு நம்ம 1.25 இன்ச் வச்சாதான் நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 18 இன்ச். 18 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் வரும். ஸோ நீங்க இதுல 1.25 இன்ச் எடுத்தீங்கன்னா தான் இங்கிருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் வரும். இதுல நீங்க 1 இன்ச் எடுத்தாலும் அது 1/4 இன்ச் அதிகமா வரும். 1.5 இன்ச் எடுத்தாலும் உங்களுக்கு 1/4 இன்ச் கம்மி ஆயிடும். ஸோ உங்களுக்கு சரியான அளவு வேணும் அப்படின்னா இதுல இந்த அளவுக்கு 1.25 இன்ச் வச்சாதான் கரெக்டான அளவு நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 9 இன்ச் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவு வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பிளவுஸ் சைஸ்க்கு கரெக்டா 1.25 தான் வைக்கணும் இல்லையா? 1.25 இன்ச் நம்ம கரெக்டா வைக்கணும்னு இல்ல, நமக்கு ஆர்ம் ஹோல் அளவை பொறுத்து நம்ம இந்த அளவுல வந்து 1/4 இன்ச் அந்த மாதிரி முன்ன பின்ன வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 1.25 இன்ச் வச்சோம்னா நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு இங்க 9 இன்ச்சுக்கு கரெக்டா வரும். ஓகே. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கர்வ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ஆர்ம் ஹோலோட அக்ராஸ் செஸ்ட் அளவு. ஓகே. இப்போ நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணிட்டோங்களா? இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து டோட்டல் வந்து 18. 18 2ஆல டிவைட் பண்ணா 9 இன்ச். ஸோ நமக்கு 9 இன்ச் வந்துச்சுன்னா ஆர்ம் ஹோல் அளவு சரியா இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே நீங்க இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் வச்சு நீங்க டேப்பை வச்சு மெஷர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். 9 இன்ச் நமக்கு வரணும். இந்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் டேப்பு நகராம ஒவ்வொரு இன்ச்சா வச்சு நீங்க மெஷர் பண்ணணும். நீங்க மெஷர்மெண்ட் டேப்பை நகர்த்திட்டீங்க அப்படின்னா அளவுகள் வந்து தப்பா வந்துடும். இப்போ பாருங்க, நமக்கு 9 இன்ச் எக்ஸாக்டா வருது பாருங்க. ஓகே. ஸோ இப்படி வந்தா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, இப்படி வந்துச்சுன்னா ஆர்ம் ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ணது கரெக்டா இருக்கும். இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு. இப்போ கட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆர்ம் ஹோல் அளவை நீங்க மெஷர் பண்றீங்க, அப்ப ஸ்டிச் பண்ணும்போது அதிகமா வராதா கம்மியா வராதாங்கிற டவுட் இருக்கு. இப்போ நம்ம கட்டிங்ல வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் வந்தது இல்லைங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சிங்ல இருந்து மெஷர் பண்ணலாம். இது வந்து நம்ம இதுல கட் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணா இப்போ 1/2 இன்ச்ல தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல வச்சு தான் ஸ்டிச்சிங் பாயிண்ட் வரும். இதுல இருந்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, எப்பவுமே கட்டிங் பாயிண்ட்லயும் ஸ்டிச்சிங்ல இருந்து அளந்தா உங்களுக்கு அளவு வந்து ஆர்ம் ஹோல் அளவு கரெக்டா வரணும். அப்படி வந்ததுனா தான் அந்த பிளவுஸோட அளவு வந்து சரியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஸ்டிச்சிங்ல இருந்து அளக்கும் போது நமக்கு கரெக்டா 9 இன்ச் வருது பாருங்க. சோ உங்க டவுட்டுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே கட்டிங்ல இருந்தும் ஸ்டிச்சிங்ல இருந்து அளக்கும் போது ஆர்ம் ஹோல் அளவு சரியா வரணும். சரியா வந்தாதான் அந்த அளவுகள் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே.
இப்போ நம்ம ஆம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு, பாடி அளவு மார்க் பண்ணியாச்சு, இடுப்பளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. நீ அடுத்து வந்து நம்ம மேல் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்தளவு மார்க் பண்றது எப்படி அப்படின்னா, அதுக்கும் அப்பர் செஸ்ட் வேல்யூல இருந்ததே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ எவ்வளவு வருது பாருங்க, 38.5 இன்ச்சு. 38.5 இன்ச்சை 12ஆல டிவைட் பண்ணணும் நீங்க மேல் கழுத்து அளவு எடுக்கிறதுக்கு. இப்போ 38.5 இன்ச்சை 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3.25 இன்ச்சு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டிங்ல இருந்து 3.25 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. 3.25 இன்ச்சு. ஆமா, 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் கழுத்து அளவு 3 இன்ச்சு வரும். நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கு, இந்த நெக்கோட வித்து வந்து எவ்வளவு எடுக்கிறதுங்கிறத. இந்த ஃபார்முலா வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் அளவை 12ஆல வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு நெக்கோட வித்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவா உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே. சில பேர் சொல்லுவாங்க நீங்க அந்த அளவு வச்சுக்கோங்க, 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி போடும்போது எந்த அளவுக்கு எந்த வித்து வரணுங்கிறத நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு சரியான அளவு வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் தப்பா தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம மேல் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா? அடுத்து வந்து பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு பேக் நெக் அளவு எவ்வளவு வருது? 8.25 இன்ச் வருது. சோ இந்த 8.25 இன்ச் இதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன், இது கட்டிங் லைன். சரிங்களா? 8.25 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்ல மார்க் பண்ணிக்கங்க. இது எதுக்காக 1/4 இன்ச்ல கட்டிங் மார்க் பண்றதுன்னா, இந்த இடத்துல கட் பண்ணாதான் இந்த 8.25 இன்ச்சு அளவு சரியா வரும். சோ அதுக்காக தான் இந்த கட்டிங்ல வந்து நம்ம மார்க் பண்றது. ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ இங்க மேல் கழுத்து அளவுல இந்த ஃபோல்டிங்ல இருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு அளவு வருது பாருங்க, 3 இன்ச் வரும். சோ இங்க வந்து 3.25 இன்ச்சா வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங்காக நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங் எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா, அப்பதான் உங்களுக்கு அந்த நெக் அளவு வந்து நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வர்றதுக்காக தான் 1/4 இன்ச்சு இங்க வந்து ஸ்லோப்பிங் கொடுக்குறோம். அதான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வந்து நம்ம கொடுக்குறது. கொடுத்துட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ரவுண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சோ இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. சோ the curve draw பண்றதுக்காக, curve வந்து draw பண்றதுக்காக. இது வந்து ரவுண்ட் நெக் தான், எந்த ஒரு டிசைனும் இல்ல. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா? French curve scale வச்சு அப்படியே curve வந்து நம்ம draw பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த அளவுகள் வந்து எவ்வளவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. சோ 1 இன்ச் நீங்க வெச்சீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மீடியமான உங்களுக்கு அந்த நெக் வந்து கிடைக்கும். இப்படிதான் வந்து நீங்க அந்த கர்வ் வந்து டிரா பண்ணிக்கணும். நீங்க இதுல வந்து ஒரு அரேஞ்ச் கூட எடுத்து மார்க் பண்ணலாம். சோ கஸ்டமர் எப்படி உங்களுக்கு அந்த டீப் நெக் வந்து கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அளவுகள் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆமோல் அளவு மார்க் பண்ணியாச்சு, பாடி அளவு மார்க் பண்ணியாச்சு, இடுப்பளவு வந்து மார்க் பண்ணியாச்சு, மேல் கழுத்தளவு மார்க் பண்ணியாச்சு, கழுத்தளவு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பேக் சைடோட டாட் வந்து மார்க் பண்ணும். சரிங்களா? அதுக்காக நம்ம இந்த ஃபோல்டிங்ல இருந்து இந்த 1 இன்ச் டாட்டுக்காக மார்க் பண்ண அளவு வரைக்கும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கங்க. பாருங்க நமக்கு 9 இன்ச் வருது. 9ல பாதி நமக்கு 4.5 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. சோ இதோட பாதியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டாவே அந்த டாட் அளவு வந்து நம்ம கரெக்டா வரும். இப்போ நம்ம இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். சரிங்களா? அதை எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்னா, அப்பர் செஸ்ட் அளவு நம்ம வந்து பாடிக்காக யூஸ் பண்ணோம். இப்போ இந்த டாட் எடுக்கிறதுக்கு மிடில் செஸ்ட் அளவு வந்து நீங்க எடுக்கணும். சோ நம்ம மிடில் செஸ்ட் அளவு எவ்வளவு வருது? 39 இன்ச் வருது. 39 4ஆல டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு 9.25 இன்ச் வருது. சோ இந்த 9.25 இன்ச் அளவை இந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து 9.25 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் டாட்டோட உயரத்தோட அளவு. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், பேக் டாட்டோட உயரத்தை. அடுத்து வந்து இதோட நமக்கு டாட் எவ்வளவு அளவு பிடிக்கணுங்கிறத எப்படி மார்க் பண்றதுன்னா, இங்க 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இங்க 1 இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணால இந்த ரெண்டு சைடுக்குமே 1/2 இன்ச்ல மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச்சுக்கு இதை மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்டோட கனெக்ட் பண்ணுங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு.
அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை அந்த சென்டர் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு பேக் டாட்டை வந்து அளவு. இப்படி தான் நீங்கள் சரியாக மார்க் பண்ணணும். மாஸ்டர் மார்க் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா பேக் சைடு? பேக் சைடு எல்லாமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிசுறு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிசுறு வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக் வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த கட்டிங் அளவு, இந்த கட்டிங் அளவுல இருந்து அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு வரணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதே நுனிக்கத்திரில தான் கட் பண்ணணும் இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி கர்வ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த எட்ஜஸ்ல இந்த மாதிரி சிசர் கட் பண்ணாதான் அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிசுறுலாம் வராது, உங்களுக்கு அந்த கட்டிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கட்டிங்கில் வந்து நம்ம லைன் போட்டிருப்போம், அதுலேயே வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு வரணும். ஸோ கட்டிங் பார்த்து கட் பண்ணணும், இல்லைன்னா மெஷர்மெண்ட் மிஸ்மேட்ச் ஆகிடும் இல்லையா? ஆமாம், நீங்கள் அந்த எட்ஜஸில் கட் பண்ணாதான் நீங்கள் அந்த கர்வெல்லாம் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் கர்வாக கட் பண்ண முடியும். இல்லைன்னா துணி வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கட் ஆகிடும். அதிகமாக கட் ஆகிடுச்சுன்னா மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம எட்ஜஸில் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த சைடு எக்ஸஸ் துணிக்காக நம்ம போட்டதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைடு முடிச்சாச்சு. பேக் சைடு வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு அர்கட் பாயிண்ட் வந்து நம்ம போடணும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு அர்கட் பாயிண்ட் வந்து நீங்க போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. பாடி மெஷர்மெண்ட்ல இருக்கிற அளவுகளை வச்சு கால்குலேஷன் யூஸ் பண்ணி பேக் சைடு கட் பண்றது இந்த மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேக் சைடு எப்படி கட் பண்ணுறது மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. நாளைக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நாளைக்கு உங்களுக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.